கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் உண்மையா? இந்த கலையை முதல்ல செஞ்சு காட்டினவங்க சித்தர்கள். உயிர் வேறு உடல் வேறு அப்படிங்கிற தத்துவத்திற்கு சான்றாக அமைஞ்சது தான் இந்த கலைன்னு சொல்லலாம். இந்த கூடு விட்டு கூடு பாயிற கலை எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரற்ற உடலுக்குள்ளே நம்ம உயிரை செலுத்தி நம்ம உடலை பார்த்திங்கன்னா உயிரற்ற நிலையை கொண்டு வந்து வேறொரு உடலுக்குள்ளே நம்ம உயிர் இருக்கிறது தான் இந்த கலையாக சொல்லுவாங்க. அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் தந்திர கலை. கூடு விட்டு கூடு பாய்தல் கலையின ஆதிசங்கரர், அருணகிரியார் போன்றவர்கள் தான் நல்லா கற்று வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 64 ஆயக்கலைகளில் ஒன்று தான் இந்த கலை. இந்த கலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக போகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த தமிழ் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற அந்த கண்டென்ட் தான் அதில் வச்சு எடுத்திருப்பாங்க. கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடலினை விட்டு மறு உடலுக்கு தன்னுடைய உயிரினை கொண்டு செலுத்தும் கலை தான். இந்த கலைக்கு பரகாய பிரவேசம் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இதனை சித்தர்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னும் திருமூலர் போன்ற சித்தர்கள் இந்த கலையை பயன்படுத்தினாங்க அப்படின்னும் சித்தரியல் நூல்களில் வந்து இருக்குது. கூடு விட்டு கூடு பாய்தல் கலை அறிஞ்சவரான திருமூலர் தன்னுடைய வாழ்வில் 3 முறை இக்கலையை பயன்படுத்தி வேறொரு உடலுக்குள் தன்னுடைய உயிரை செலுத்தியதாக திருமூலரே அவருடைய வரலாற்றில் சொல்லியிருக்காரு. அதன்படி இந்த கலையை அறிஞ்சிருந்த சுந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் வான்வெளி பயணத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு சமயம் மூலன் அப்படிங்கிற இடையர் வந்து இறந்து கிடக்கிறதையும் அவரை சுற்றி பசுக்கள் பிரிவு தாழாமல் இருக்கிறதையும் பார்க்கறாரு. உடனே பசுக்களுடைய துயர் தீக்கிறதுக்காக இறந்த மூலன் உடல்ல குடி புகுந்தாராம் சுந்தரன். அடுத்ததா வீரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் இருந்ததை அறிஞ்சு துயருற்றிருந்த மகாராணியாருடைய துயரை தீர்க்கிறதுக்காக மூலன் உடலை விட்டு வீரசேனன் உடல்ல தன்னுயிரை செலுத்தினாராம். அது போக பிராணயாம பயிற்சியில் ஈடுபட்டு உயிர் நீத்த ஜம்புகேஸ்வரன் அப்படிங்கிற இளைஞன் உடல்ல வீரசேனன் உடலிருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சாராம். இந்த மாதிரியான நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. இப்போ வரைக்கும் கூடு விட்டு கூடு பாயிற கலையை கற்றுக்கிறதுக்கு பலரும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஆனால் இது பண்டைய காலகட்டத்தோட முடிஞ்சு போயிடுச்சா, நம்ம முன்னோர்களோட தீர்ந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னமும் கூட இது பல பகுதிகளில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க.